சாக்கோட்டை அமிர்தகலேஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் இருக்கு புகழ்பெற்ற திருத்தலம். சோழநாடு காவிரியில் அமைந்த இந்த திருத்தலத்தை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பண்ணியிருக்காங்க. இறைவன் அமிர்தகலேஸ்வரர், இறைவி அமிர்தவல்லி. புராண பெயராக திருக்கலையநல்லூர் என்று அழைக்கின்றனர். இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். கும்பகோணம் மகாமக திருவிழாவோடு தொடர்புடைய 12 கோவில்களில் இதுவும் ஒன்று. வரலாறு என்ன அப்படின்னா, சாக்கிய நாயனார் தினமும் சிவபெருமானை வழிபாடு செய்வார். இவர் சங்கமங்கை என்ற ஊரில் பிறந்தவர். வாழ்க்கை கடலை கடக்க சிவன் மட்டுமே உதவ முடியும் என்று நினைத்தார். அதனால் தினமும் சிவ வழிபாடை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தார். அப்படி சிவ வழிபாடு செய்யும் போது ஒரு நாள் காட்டில் இருந்தார். காட்டில் இருக்கும்போது பூ கிடைக்கவில்லை. பூக்களை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. அதனால் அவர் லிங்கத்தின் மீது ஒரு கல்லை எடுத்து பூஜை செய்தார். அந்த கல் பூவாக மாறியது. இது தினமும் தொடர்ந்தது. ஒரு நாள் அவர் பூஜை செய்வதை மறந்து உணவு உண்ண ஆரம்பித்தார். ஆனால் திடீரென பூஜை செய்யும் ஞாபகம் வந்தது. அன்றைய பூஜைக்காக சேகரித்த கற்களை எடுத்துக்கொண்டு விரைவாக இறைவனை நோக்கி நடந்தார். சிவபெருமான் பாதத்தில் கற்களை வைத்தார். தன் பாதத்தில் கற்கள் விழுவதைக் கண்ட இறைவன் உடனே பார்வதி அன்னையோட தோன்றி அருள் பாலித்தார். இந்த சம்பவம் நடந்ததுனால இந்த இடம் சாக்கோட்டை என்று பெயர் பெற்றது. இந்த ஆலயம் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையானது. சாக்கிய நாயனார் அவதரித்த திருத்தலம். சிவபெருமானின் திருமுடியை காண முடியாமல் பிரம்மா பல காலம் அலைந்து திரிந்தார். பிறகு சக்கரபாக பறவையாக வடிவம் எடுத்து பறந்து சென்று அப்போதும் காண முடியவில்லை. அதன் காரணமாக தன் பிழைக்கு வருத்தப்பட்டு பிரம்மா இந்த தலத்திற்கு வந்து இறைவனை பூஜித்தார் என்பது வரலாறு.